வெல்கம் டு ராச்சி ஆச்சி சமையல். வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மழைக்கு நல்ல சுட சுட உருளைக்கிழங்கு போண்டா செய்வோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துப்போம். பாருங்கள், உளுந்து இப்போ பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் 2 பச்சை மிளகாயை ரொம்ப நைஸாக நறுக்கி போட்டுப்போம். எண்ணெயில் அப்போ தான் நல்லா வதங்கிட்டு நம்மளுக்கு காரம் சாப்பிடும்போது உருண்டையில் காரம் இல்லாமல் இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து இதில் வதக்கிப்போம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்குற வரைக்கும் வச்சுக்கிட்டு இப்போ நான் 3 உருளைக்கிழங்க பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். 3 விசில் போல் விட்டு இதை கையாலேயே மசித்து போட்டுப்போம். மத்தாலெலாம் மசிக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும். நைஸ் ஆகிட்டால் நல்லா இருக்காது உருண்டைக்கு. இது மாதிரி கையிலேயே ஒன்றும் பாதியமாக மசித்து போட்டுப்போம். இப்போது இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம். பாருங்கள், இப்போது இது மாதிரி எல்லா இடத்துலையும் மஞ்சத்தூள் கிளற மாதிரி மசிச்சு எடுத்துடுவோம். ஒரு 2 நிமிஷம் போல் இதை அப்படியே சிம்லேயே வச்சு வேக வைங்க. கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இறக்கிட்டு கொத்தமல்லி தழையை நைஸாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா ஆற வச்சுருவோம். இதை ஆறட்டும். இதுக்குள்ளே மேலே உள்ள பேட்டரை ரெடி பண்ணிவிடுவோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு போல் கடலை மாவு எடுத்துப்போம். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போது நல்லா போண்டா மொறுன்னு இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போல் காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு, ஆப்ப சோடா மாவு, எல்லாத்தையும் இப்போது ஒரு வாட்டி கிளறி விட்டுடுவோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி உப்பு, மிளகாத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணுங்க. கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கலந்து வச்சுப்போம். நம்ம பஜ்ஜி மாவு மாதிரியே தாங்க. பஜ்ஜி மாவுக்கு எப்படி கிளறமோ அதே மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஆறி இருக்கும், அதை உருண்டை பிடிச்சி வச்சுப்போம். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறி இருக்குங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிப்போம். எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து சின்ன சைஸ் உருண்டைகளாகவே பிடிப்போம். பெரிய சைஸ் உருண்டை பிடிச்சோம்னா போண்டாவில் போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். சின்ன சைஸ்னால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சைஸ்க்கு சின்னதாக உருட்டி வச்சுப்போம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. எனக்கு ஒரு 20 உருண்டை போல் வந்தது. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை சூடானதும் இந்த மாதிரி கடலை மாவில் உருண்டையை நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை டிப் பண்ணி போட்டு எடுத்துப்போம். சூடு மிதமான சூட்லேயே இருக்கட்டுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், கருகிடும். உங்களுக்கு உள்ள கடலை மாவும் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துப்போம். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி திருப்பி போட்டு 2வது பக்கமும் பொரிச்சுப்போம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுக்க ரெடியாக இருக்குது போண்டா. பாருங்கள், மழைக்கு சூடான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.